எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு அஜய் தேவகன் அப்படிங்கிறவர் நடிச்சிருந்த அகைன் சிங்கம் तेरे सामने जो खड़ा है அப்படிங்கிற படம் வந்துட்டு 2024 நவம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தை 2024 தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் 2024 டிசம்பரில் வந்துட்டு அந்த படத்தை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அஜய் தேவகன் அண்டு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட்டு, ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி கேஸ்டிங்கில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கல அப்படின்னா வந்துட்டு சிங்கம் அகைன் இப்படி இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு டீசெண்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மசாலாவோட சேர்த்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. இட் மீன் இது வந்துட்டு ஒரு ஹிந்துனிசம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா இந்த படம் பிடிக்கும். அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இருந்தும் சீதா ராமன், ஹனுமன் அண்டு ராமன், ஸோ இவங்களோட அந்த இதை வச்சு அப்படியே கட் பண்ணால் அவங்களோட பேட்டர்னில் தான் இந்த படம் போகும். ஓகே, சீதையை வந்துட்டு ராவணன் கடத்திட்டு போகிறதுலேருந்து அண்ட் அப்படியே கட் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி இதெல்லாம் உள்ளே வந்தார், வனவாசம் வந்தது, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. மகாபாரத கதை தான் இந்த படமா அப்படின்னா வந்துட்டு அந்த மகாபாரதத்தோட கதை ஒரு பேட்டர்னில் ஓடும். அப்படியே கட் பண்ணால் இந்த படம் இருக்குல்ல, இந்த படம் ஒரு பேட்டர்னில் அங்கே போயிட்டுருக்கும். ஸோ இது வந்துட்டு ஓடிடியில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். நான் வந்துட்டு ஏன் இதை ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இது புரியும். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த ஒரு பேட்டர்ன் புரிஞ்சால் தான் வந்துட்டு இந்த படம் பார்க்க புரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்படியே போக போக தான் எனக்கே புரிஞ்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்ரீலங்கா அண்ட் வந்துட்டு இந்த லங்கையில் வந்து நம்ம ஹனுமன் வந்துட்டு அவங்க உட்காந்துருந்தது. லைக் அவங்க சீதையை பார்க்க போகும்போது அங்கே போய் அவரோட கால் வச்சு பதிஞ்ச இடம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமிப்பாங்க. ஃபுல் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் தான் அந்த படத்தில் மகாபாரதத்தோட கதையை வந்துட்டு ஃபுல் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதே பேட்டர்னில் சிங்கம் அகைன் அப்படின்னா சிங்கம் வந்துட்டு அஜய் தேவகன். ஸோ அவர் வந்து தன்னோட ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்கும்போது நிறைய பேர் அந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, அவங்கள போட்டு தள்ளுறது. ஸோ சிவா ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாட் உருவாக்கி ஸோ நிறைய விஷயங்களை வந்துட்டு அது மூலியமாக பண்ணுறது. இப்போ வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணி யாரெல்லாம் பிடிக்கணுமோ அதை ஸ்கெட்ச் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது வந்துட்டு சிவா ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஒன்று உருவாக்கி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் செட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒரு சிவா ஸ்குவாட் அப்படிங்கிற வந்துட்டு ஒருத்தங்களால் உருவாக்கப்பட்டு அதுலேருந்து நிறைய டெரரிஸ்ட் எல்லாம் பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுறது தான் இங்கே இவங்களோட வேலை. ஸோ இந்த வேலையெல்லாம் பொறுத்து இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ நான் வந்துட்டு இதில் சொன்னதில் எதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இது நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சிங்கம் அகைன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அஜய் தேவகன். ஸோ சிங்கம் வந்துட்டு அவரோட பேர் தான் சிங்கம். சிங்கம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர். பட் 20 வருஷமாக வந்துட்டு ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இவரை வச்சுதான் ஒரு ரோல் மாடலாக தான் இந்த கீழே இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் சிங்கம் 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 சிங்கத்தை பிடிக்காத ஒரு ஆளே கிடையாது இங்கே அப்படிங்கிற ஒருத்தர் தான் அஜய் தேவகன். ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு டைமில் ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்கிறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு ஜாக்கி ஷெராஃப். ஸோ அவர் வந்துட்டு பிடிச்சி அவரை வந்து ஜெயிலில் அடைச்சிடுறாரு. ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் தான் ஒரு ரவுத்திரம் ஒன்று கூட்டத்தில் வந்துட்டு இருக்குது, நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரவுத்திரம் எவன் வந்தாலும் சரி அவனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரவுத்திரம் தான் வந்துட்டு ராவணன். ஸோ ராவணன் கேரடிசம் இருக்கிற ஒருத்தர் தான் அவர் வந்து இவரோட ஒய்ஃபை இந்த கத்திரினா அவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு வந்துட்டு அவங்கள வந்துட்டு பிடிச்சி வச்சு இவரை போட்டு தள்ளாரா, அஜய் தேவரை போட்டு தள்ளாரா இல்லையா, அவங்களோட டெரரிஸ்ட் குரூப்ஸ் லைக் வந்துட்டு அவங்களோட தாத்தா, அவங்களோட சித்தப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம் காப்பாற்றினாரா ஜெயிலில் இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு காப்பாற்றுற இவங்க கருடன் சைட் மாதிரி இருக்கிற இவர் வந்துட்டு பண்ணுற விஷயத்துக்கு வந்துட்டு அஜய் தேவகன் எப்படி ரியாக்ட் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம்
ஹாலிவுட்ல இந்த இவங்க ஹிந்தி இதில் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து நிறைய கேமியோஸ் உருவாக்குவாங்க தெரியுமா? ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட கேமியோஸ் தீபிகா படுகோனே அண்ட் வந்துட்டு டைகர் அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேர் தான் வர மாட்டேங்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு கேமியோ வச்சு பயங்கரமா இருந்துச்சு. वहाँ उनके पैरों के निशान बनते गए और कहा जाता है कि ये उनमें से ही एक है. நம்ம வந்துட்டு எதிர்பார்க்காத வரலாம் உள்ள வருவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு என்னது இது அப்படி மாதிரி இருக்கும். பட் ஓகே, நல்ல மாசா சூப்பராக காமிச்சிருந்தாங்க. எனக்கு எல்லாம் ஓகே ஃபைன். நான் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு திடீர்னு பார்த்தா டைகர் இருக்கார்ல, ஸோ டைகர் வந்துட்டு எதுக்கு இப்படி காலை சுரட்டி அங்கே இறங்காரு, எப்படி சும்மாவே இறங்கிடலாமே கார்ல இருந்து, அது மாதிரி காமிப்பாங்க. ஏன் ஒய் அப்படின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு அது அப்போ புரியல. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அப்படி இந்த ரீல்ஸ் எடுத்து மார்க் பண்ணி போட்டது எனக்கு அப்போ புரியல. கட் பண்ணா இந்த படத்தில் பார்க்கும்போது அது ஒரு சீனில் பின்னாடி தான் வரும். க்ளோஸ்அப்பில் அஜய் தேவன் தான் இருப்பார், பின்னாடி தான் அந்த சீன் வரும். எனக்கு கரெக்டாக அந்த கண்ணுக்கு தெரியுது, என்ன சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க, எதுக்கு சார் அந்த ஒரு ஆக்ஷன் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்ஷன்னா அந்த ஒரு ரியாக்ஷன் அது பண்ணணும் அப்படி மாதிரி இருந்துச்சு. நார்மலாக இறங்கியிருக்கலாமே அது மாதிரி. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்துட்டு இந்த இப்போ மொக்க ஆஃப் த மொக்க, கிரிஞ்ச் லெவல் ஆஃப் த கிரிஞ்ச், அந்த ஒரு சீன் மட்டும். அண்ட் மற்ற மாதிரி இந்த படம் வந்துட்டு மகாபாரத கதை எப்படி போகுமோ அந்த பேட்டர்னில் இங்கே வந்துட்டு இருக்கிற ரியல் லைஃப்ல இருக்கிற மகாபாரதம் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கோம். அங்கே வில் அம்புன்னா எங்க கன்ஸ், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதை தழுவி இந்த படம் வந்துட்டு போயிட்டு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க, சூப்பராக காமிச்சிருந்தாங்க. படம் லேக் அடிச்சான்னு கேட்டால் வந்துட்டு சில இடத்துல கண்டிப்பாக லேக் அடிச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் லெவலில் பார்க்குறதுக்கு ஒன் டைம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும், ஓகே வாட்ச் பண்ணலாம். யார் சிங்கம், யார் அந்த ராவணன், யார் தூக்கிட்டு போனாங்க, என்ன காரணம், என்ன மேட்ரு, இதெல்லாம் ரிவீல் ஆகும்போது வந்துட்டு நார்மலாக எல்லா படத்தில் வர கதை தான். ஸோ அந்த மேக்கிங் நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் எல்லா படத்தில் வர மாதிரி தான். அப்போ அந்த படமே நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு அப்படி கிடையாது. படத்தை பார்க்கலாம், படம் நல்லா தான் இருக்கும். போர் அடிக்க, ஸோ போர் அடிக்காமல் இருக்கிறது இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிங்கம் அகைன். அப்புறம் உங்கள் விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த படம் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கல அப்படின்ட்டு. நான் பார்த்தேன், உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பை.